கடந்த 5 ஆண்டுகளில் முதன்மையான பேசு பொருளை எது இருந்துச்சு? குறிப்பாக தொலைக்காட்சி விவாதங்கள் இருக்குல்ல, ஊடகங்களில் இருக்கிற விவாதங்கள், அதில் எது பேசு பொருளாகவே இருந்துச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வரக்கூடியது அதிமுக கூட்டணி என்ன ஆச்சுங்கிறத பற்றி தான். இப்படி தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளாக அந்த கூட்டணியில் ஒன்றுமே இல்லை, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னெல்லாம் அந்த கூட்டணி பற்றியே பேசி கொண்டிருந்த திமுகவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கூட்டணியை பற்றி மாறுதட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. 200 இடங்களுக்கு மேலே வெல்லுவோன்னு தான் சொன்னாங்க. முடிவுகள் வேற மாதிரி வந்துச்சு. வந்த பிறகு இன்னைக்கு சரியாக ஒரு 20 நாள் கூட இன்னும் முடியலை, அதுக்குள்ளே அவங்க கூட்டணி சின்ன பின்னமாயிருக்கு. இப்போ இன்னைக்கு கூட IUML தலைவர் காதர் மொய்தீன் அவர்களும் அண்ணன் திருமாவளவன், விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவனும் என்னென்ன பேசுகிறாங்க, இது அவங்க கூட்டணி இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஏன் பேசணுங்கிறதுக்கான ஒரு காரணமும் இருக்குது, அதையும் சேர்த்து தான் இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னைக்கு திமுக கூட்டணி சின்ன பின்னமாயிருக்கு. குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்செல்லாம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். 10 தேர்தலை இந்த கூட்டணி ஒன்றா நாங்கள் பார்த்துருக்கோம், இது தேர்தலுக்கான கூட்டணி இல்லை, இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்லாம் பேசினாங்க. தேர்தலுக்கு பிறகும் கூட பேசினாங்கன்றது தான், தேர்தல் முடிவுகள் வந்த பிறகும் கூட அப்படி பேசினாங்கன்றது தான் உண்மை. ஆனால் அன்றைக்கு என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றது இருக்குல்ல, அன்னைக்கு எங்கள் கூட்டணி தான் வெல்லும், அதுவும் எப்படி வெல்லும், 200 இடங்களுக்கு மேலே வெல்லும், இந்த எட்டி பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே இல்லை, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்த இந்த திமுக கூட்டணிக்கு முடிவுகள் வேற மாதிரி வந்துச்சு. குறிப்பாக இவங்க கூட்டணி நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட சிக்கல் இல்லை, சரி அது எல்லா கூட்டணியும் எல்லா கட்சியும் சொல்லக்கூடியது, அதனால் சொல்கிறாங்கன்னு கூட நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளாக அவங்க செய்த வேலையே எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக அந்த கூட்டணி உடையுது, சேருது, இவங்க இருக்காங்க போகிறாங்க, கட்சி உடையுது, இதையே தான் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பேசு பொருள் ஆக்க விடாமல் ஊடகங்கள், எல்லாருக்கும் தெரியும் கடந்த 5 ஆண்டுகள் ஊடகங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு. 5 ஆண்டுகள் கூட சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளாகவும் ஊடகங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருந்ததுங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த அந்த ஊடகங்களில் எது என்னைக்கு பேசு பொருள் ஆகணும்ன்றதையும் முடிவு செய்தது இந்த திமுக தரப்பு தான். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் அதிமுக கூட்டணியை பற்றி, இதில் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, பாஜக சேர்றாங்க இல்லை வீழ்றாங்க இல்லை பிரிகிறாங்க, இந்த கட்சி சேரப்போகுது இந்த கட்சி சேரப்போகிறது இல்லைன்னு தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்த திமுக கூட்டணி நாங்கள் 200 இடங்கள் வெல்லுவோம்னாங்க. முடிவுகள் வருது, கடைசியில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, இந்த மெஜாரிட்டிக்கும் அவங்களுக்குங்கிற நிலையில் நிற்கிது. அப்போ பார்த்தா அதிமுகவும் இவங்களை விட ஒரு 18 இடங்களோ என்னவோ குறைவாக பெற்று ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க. அப்போ 2 பேராலையும் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறது தெரிந்த பிறகு தான் அங்கே அதாவது 118க்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது விஜய் அவர்களுடைய தாவேக்கா, அதனால் அவங்க தான் ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதை எதிர்த்து பேசினா சரியாக இருக்காது, ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு, சென்னையில் மொத்தமாக கிட்டத்தட்ட வாஷ் அவுட்டு, இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம வேற வழி இல்லை, நம்ம அவங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டோன்னு விட்டுருலாங்கிறது தான் ஸ்டாலின் அவர்கள் முதன்மையாக சொன்னது. அப்போ சொல்லும் போது அதை தான் எல்லாரும் நம்பினாங்க. அப்படி தான் திமுக அணுக போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் திமுக இல்லையா, அப்படி ஒன்று பேசும் வேற ஒன்று செய்யும், அதைத்தான் அந்த காலகட்டத்தில் செஞ்சுது. அதுக்கு முன்னாடியே தொடங்கினது அதை காங்கிரஸ் தான். காங்கிரஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை பார்த்துட்டோம்னா இப்போ ஏன் இதை பேச வேண்டிய தேவை இருக்குங்கிறது புரிஞ்சிடும். தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே 21ல் இந்த திமுக கூட்டணியில் யாரெல்லாம் போட்டிட்டாங்களோ அவங்க இடங்களெல்லாம் குறைக்கிறதுக்கான வேலையில் திமுக கொஞ்சம் முன்கூட்டியே ஈடுபட தொடங்குச்சு. அப்படி தான் அவங்க தொடங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு எல்லாம் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நினைவு இருக்கும், 21ல் 25 இடங்கள் தான் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ அன்றைக்கு காங்கிரஸின் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக இருந்த KS அழகிரி அவர்கள் அழுதெல்லாம் பேசினது எல்லாருக்கும் நினைவு இருக்கும், நம்மளை ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்கலாம். அப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்த காங்கிரஸ் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை, திமுகவோட தான் இருக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு 2 தேர்தலை
10 இடங்களை சொலைய பெற்றுக் கொடுக்குது தமிழ்நாடு. அப்போ அதை விட்டுட்டு போக வேணாங்கிறதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலே இருந்துக்கிட்டாங்க. இருந்தால் அந்த 10 இடங்களையும் தேவையில்லாத 10 இடங்கள் அது காங்கிரஸுக்கு, அது காங்கிரஸுக்கு தேவை. ஆனால் நம்ம மக்களுக்கு, இந்த மாநிலத்துக்கு ஒரு பைசாக்கு பயனில்லாத அந்த 10 இடங்களை காங்கிரஸுக்கு திரும்பவும் கொடுக்கப்பட்டது. அதான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடங்களை குறைக்கிறதுக்கான வேலையில் திமுக ஈடுபடுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு விஜய்னு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதை பார்த்துட்டு அவங்க விஜய் தரப்போடவும் பேச்சுவார்த்தையை நடத்த தொடங்கினாங்க. அது எப்படி போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் தரப்புல உறுதியா விஜயோட போகணுங்கிற ஒரு எண்ணம் படைத்தவர்கள் பெரும் பங்கானர் இருந்தாங்க. ஆனா அது கடைசியில நடைபெறல. சிதம்பரம் அவர்கள் தலையிட்டு அதை திமுகவோடவே இருக்கிறது தான் சரி அப்படிங்கிறவன், திமுக தான் திரும்ப கூட்டணிக்கு வருது, நமக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் கணக்கில் கொண்டு அவங்களோட இருக்கிறது தான் சரியா இருக்குங்கிற மாதிரி சில கணக்குகளை போட்டு திமுகவோடைய கூட்டணியில, கசப்பான ஒரு கூட்டணியில தொடர்ந்தாங்க. அதை தொடர்றதுக்கு அவங்க மீண்டும் மீண்டும் பேசின அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கூட கொஞ்சம் பின்ன வச்சுட்டு 25 இடங்களை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்ற இடத்துக்கு வந்தாங்க. அது கடைசியில் 28 இடங்கள்னு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது. மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் இதை குறைக்கும் வேலையை திமுக சரியாக செய்து முடித்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்ட், சிபிஐ சிபிஎம் 2 பேருக்கும் முன்னாடி 6 இடங்கள், முன்னாடி 4 கட்சிகளுக்கு 6 இடம். இந்த மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்த விசிக, மதிமுக, சிபிஐ சிபிஎம் 4 பேருக்கும் 6 இடங்கள் தான் கொடுத்துருந்தாங்க 2021 தேர்தலில். ஆனால் 26 தேர்தலில் சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் ஒவ்வொரு இடத்த குறைச்சி 5 இடங்கள்னு மாற்றிட்டாங்க. அவங்க எவ்வளவோ பேசணும், ஆனால் கிடைக்கலன்னு ஒரு அதிருப்தியோட தான் அதை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். அதுக்கு பிறகு மதிமுகவுக்கு 6ன்றத 4 மாத்துறாங்க. அங்கே 4 பேரை இல்லைங்கிறதுனால அதை ஒரு பெருசாக எதிர்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, என்ன கொடுத்தாலும் ஏற்றுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவருடைய மகனுக்கு எம்பி சீட், அவ்வளவுதான். அந்த அளவில் மட்டும் அவங்க நின்றுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முன்னாடியே வைகோ பாஜக பக்கம் சாய வாய்ப்பு இருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும்போது அவங்க கட்சியிலேருந்து சிலரை திமுகவிலேயே சேர்க்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த மானங்கெட்ட கூட்டணியிலே தான் மதிமுக தொடர்ந்தது. கடைசியாக விசிகாவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பலமுறை பேசியிருக்கோம், அங்கே இருக்கிற எந்த கட்சியை விடவும், காங்கிரஸை விடவும் பெரிய கட்சி விசிகா தான். அவங்களுக்கு 6 இடத்த கொடுத்துட்டு காங்கிரஸுக்கு 25 கொடுக்கறதெல்லாம் நியாயமே கிடையாது. சிபிஐ சிபிஎம் மதிமுகக்கெல்லாம் 6 இடம் கொடுத்துட்டு இவங்களுக்கும் 6 இடம் கொடுக்கறது சரியாக கிடையாது. நான் உட்பட நிறைய பேர் பேசியிருக்கோம், நாம் தமிழர் தரப்பில் கூட. அப்படித்தான் இந்த முறை அதிக இடங்கள் வேணும், 2 இலக்கத்தில் வேணும் அப்படின்னலாம் பேசினாங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கும், இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற வன்னி அரசு 21 தேர்தல் முடிந்த உடனே 24 திருமாவை முதல்வர் ஆக்குவது தான் எங்கள் திட்டம் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. கடைசியில் இதே கூட்டணியில் தொடரோன்னு பேசிட்டு அந்த கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் இடம் கொடுங்கன்னாங்க. கடைசியில் பேசி 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 ரொம்ப நாள் இழுபறிக்கெல்லாம் பிறகு 8 இடங்கள்னு முன்னாடி இருந்ததை விட 2 இடங்களை கூட்டி கொடுத்தாங்க திமுக கூட்டணியில். அதையும் ஏற்றுக்கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்தார். அவரும் இந்த கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் பேசினவர் தான். ஆனால் இந்த முறையும் அதை பற்றிலாம் பேசாமல் திமுக என்ன கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொள்கிறோம், இது கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசிட்டார். இந்த இடத்துல தான் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து பேசி கொண்டிருந்து அது கிட்டத்தட்ட முடிவடைந்து ஆனால் அறிவிக்கப்படாமல் இருந்தது தேமுதிக திமுக கூட்டணிக்குள் வருவது. அது முன்னாடியே முடிவடைஞ்சிருச்சு. ஆனால் அறிவிச்சா இவங்கெல்லாம் சிக்கல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அறிவிக்கிற வரைக்கும் காத்திருந்துட்டு அதுக்கு பிறகுதான் 10 இடங்கள் அவங்களுக்கு கொடுக்கறத அறிவிச்சாங்க. கமலஹாசன் எனக்கு சீட்டே வேணாம், உங்க கூட இருக்கிறேன்ட்டு அவர் போயிட்டாரு, அவருக்கு எம்பி சீட்டு மட்டும் போதும். இப்போ இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறோம்னா, இது கடைசியில் வென்று வரும்போது இதில் ஐயுஎம்எல் வேறு இருந்துச்சு இல்லையா, ஐயுஎம்எல்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஐயுஎம்எல் எப்படிப்பட்ட கட்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஐயா நம் தாத்தா கண்ணியமிகு காகிதம் இல்லத் அவர்களால் திமுகவுக்கும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி 1948 தொடங்கப்பட்ட கட்சி தான் ஐயுஎம்எல். அந்த ஐயுஎம்எல் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவர் தொடங்கின காலத்தில் பெரிய கட்சி வலுவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவோட என்னைக்கு கூட்டணி வைக்க ஆரம்பிச்சதோ கொஞ்சம் கொஞ்சமாக திமுக அந்த கட்சியை தின்று செரித்து விட்டது. இன்றைக்கு அவர்கள் எத்தனை இடங்கள் கொடுக்கிறார்களோ அத்தனை இடங்களை வாங்கி கொண்டு அந்த கூட்டணியில் போட்டியிடுவது மட்டுமே அவர்களுடைய ஒரு பங்களிப்பாக, கடமையாக கருதி இருந்து கொண்டிருக்கும், இயங்கி கொண்டிருக்கும் கட்சியாக தான் ஐயுஎம்எல் இருக்குது. இப்போ தான் கடைசியில் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போயிருக்காங்க. இப்போ இதில் சிக்கல் என்னன்னா, ஐயுஎம்எலுக்கு 2 இடம் எழுறாங்க, அப்புறம் விசிகா 2 இடம் எழுறாங்க,
சிபிஐ 2 இடம் வெல்றாங்க, சிபிஎம் 2 இடம் வெல்றாங்க. மொத்தம் 8 இடம் இவங்க மட்டுமே. தேமுதிக ஒரு இடம், அவங்க வந்து விஜயோட எந்த கூட்டணி இல்லைங்கிற மாதிரி போயிட்டாங்க. எடுத்த உடனே இந்த 5 இடங்களை வச்சிருந்த காங்கிரஸ் வந்து கூட்டணி மாறிடுச்சு. அடுத்த நாளே அவங்க மாறிட்டாங்க. மாறினதோடு இல்லாமல் கூட்டணி மாற்றம் அதை அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சது எப்படின்னா, அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்கள் தாவேக்காவோட தான் கூட்டணி இன்னைக்கே காங்கிரஸ் அறிவிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நெருக்கமான கூட்டணியா அதை நாளே அவங்க வெளிப்படுத்துறாங்க. அத்தனை நாள் திமுகவோட இருந்துட்டு தீய சக்தி திமுகன்னு விஜய் எதிர்க்கிறார். அந்த தீய சக்தி திமுகவோட இருந்துட்டு அங்கேருந்து விஜயையும் எதிர்த்துட்டு விமர்சிச்சுட்டு கடைசியில் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே யார் தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த இடத்துல வாக்கெல்லாம் பெற்றுக்கொண்டு வென்று விட்டு இந்த இடத்துக்கு இடம் மாறிட்டாங்க காங்கிரஸ். இதுதான் காங்கிரஸ் மக்கள் புரிந்து கொள்வதற்காக அவங்க உடனே மாறிட்டாங்க. மாறின உடனே இப்போ மற்றவங்களுக்கும் அவங்க 5 இடங்கள், இவர் ஏற்கனவே 108 வென்றிருக்கிறார், இவங்க 5 பேர் போனால் 113. அப்போ மீதி இடங்களுக்கு இந்த கட்சிகள் போனால் போதுங்கிற ஒரு நிலை வந்த உடனே இவங்களுக்கு டிமாண்டு கூடிருச்சு. அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு கட்சியாக இவர் வந்து ஃபார்மலாகவே லெட்டர் அனுப்பி மடல் அனுப்பி அவங்கள கேட்குறாரு. கேட்கும்போது சிபிஐ சிபிஎம் ஓரளவுக்கு மானத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அவங்களே பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்களே தெளிவாக நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், ஏன்னா எங்கள் கவர்னர் ஆட்சியோ வேறு எந்த ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எங்களோட ஆதரவு தெரிவிக்கிறோம் நேரடியாக அறிவிச்சிட்டாங்க. இதுலேயும் பெரிய சிக்கல் இல்லை. சிக்கல் எங்கன்னா 2 கட்சி தான், ஐயுஎம்எல்லும் விசிகாவும். ஐயுஎம்எல் பார்த்தீங்கன்னா சரியா 6ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நாங்கள் வந்து விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. சில மணி நேரங்கள்லேயே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. திரும்ப அடுத்த நாள் காலையில் பார்த்தா நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு திரும்பவும் அறிவிப்பு வருது. இதை பார்க்குறவங்க அந்த கட்சியை எப்படி பார்ப்பாங்க? அந்த கட்சி தான் ஒரு 2 வாரம் கூட ஆகலை, இப்போ அவங்களோட அமைச்சரவையிலேயே இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த கட்சி எப்படி இயங்குது? அந்த கட்சி இவ்வளவு ஆண்டுகள், சற்றேறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக, இடையில ஒரு சில ஆண்டுகள் தவிர மற்ற எல்லா தேர்தல்களிலும் தொடர்ச்சியாகவே திமுக கூட்டணியில் இடம்பெற்ற ஒரு கட்சி, அங்கிருந்து வென்று கொண்டிருந்த ஒரு கட்சி. குறிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும், 2014 எல்லாருமே திமுக விட்டு திமுக கூட்டணியிலேருந்து போயிட்டாங்க, தனித்து விடப்பட்டது. 2011 தோல்விக்கு பிறகு திமுக வந்து தனித்து விடப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அப்பவும் கூட இருந்த 14 காங்கிரஸ் கூட இல்லை, அப்பவும் கூட இருந்தது ஐயுஎம்எல். அதுக்கு பிறகு 2016 காங்கிரஸும் ஐயுஎம்எல் கூட மட்டும்தான் திமுக கூட இருந்துச்சு. அப்போ வரைக்கும் நெருக்கமாகவே, அப்போ கூட நெருக்கமாகவே இருந்த ஐயுஎம்எல் இன்றைக்கு முடிவுகளுக்கு பிறகு இவங்க 2 இடம் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு முதன்மையாக இருக்குது, அந்த இடத்துல நமக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுதுன்னு உடனே அப்படியே இடம்பெயர்ற நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் பெரிய பிழை இருக்கிறது போல கூட நம்ம கருதல். அதே தான் விசிகாவும். அண்ணன் திருமாவளவன் ஐஎம்எல் எவ்வளோ கேவலமாக, அதாவது ஆதரவு இல்லை, அப்புறம் ஆதரவு, அதுக்கப்புறம் இந்த கூட்டணியிலே தொடர்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ அந்த கூட்டணி அமைச்சரவையிலேயே இடம்பெறுறதுன்னு எந்த நிலைப்பாடுகள் எடுத்துன்னு பார்த்தோம். இதை விடவும் மோசமாக இந்த நிலைமையை கையாண்டார் அண்ணன் திருமாவளவன். தொடக்கத்தில் நாங்கள் வந்து திமுக கூட்டணியிலே தொடர்கிறோம், கம்யூனிஸ்டுகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதை ஒட்டிய நாங்களும் நிலைப்பாடை எங்களுடைய நிர்வாக குழுவில், உயர்மட்ட குழுவில் விவாதிச்சுட்டு எடுப்போம். இன்றைக்கு விவாதிக்கிறோம், இரவு சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் சொல்லுவாருங்கிறாங்க. காலையில் எல்லா ஊடகங்களும் அங்கே போயிருச்சு, மாலை வரைக்கும் அவர் அங்கே வரவே இல்லை. மாலையில் வராரு, அவங்களோட நிர்வாகிகள் சிலர் வந்து ஊடகங்களுக்கு செய்தி சொல்கிறாங்க, மாலையில் சொல்கிறோன்னு. மாலையில் வராரு, மாலையிலையும் சொல்ல, அடுத்த நாள் சொல்கிறேங்கிறாரு. அப்புறம் போய் ஸ்டாலினை பார்க்குறாரு, அப்புறம் எல்லாம் காலம் தாழ்த்தி ரொம்ப தள்ளி வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு தெரிவிக்கிறார். நிறைய இடங்கள்ல சொல்லப்படுறது என்னன்னா, அந்த காலகட்டம், அந்த தாமதத்திற்கான முதன்மையான காரணம் திமுக அதிமுக தலைமையில் ஒரு அரசை அமைப்பது. திமுக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளி கொண்டிருந்தது. அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தது திமுக தரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு. குறிப்பாக உதயநிதி தரப்பு செஞ்சாங்க. ஸ்டாலின் அதை பெரிய அளவுக்கு விரும்பலை அப்படின்னாங்க. நேரடியாக அதை அடித்து உடைச்சது கம்யூனிஸ்டுகள் தான். அந்த மாதிரி எந்த ஏற்பாடுக்கும் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் நீர்த்து போகுது. இது நடந்தால் கெட்ட பேர் இன்னும் அதிகமாகும். தேர்தல் எதுவும் இன்னும் சில மாதங்கள்லையோ ஆண்டுகளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா
அந்த விளைவும் இவர்களுக்கு எதிராக போகும்ன்றதை உணர்ந்து கொண்டு இந்த முடிவுல இருந்து பின்வாங்கினதா சொல்லப்படுது. ஆனா இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமியே தலைமையா வச்சு ஒரு அரசு அப்படின்னு பேசி கொண்டிருந்த காலகட்டத்துல அது கூட சரியா வராது, அண்ணன் திருமாவளவனை திருச்சி கிழக்குல போட்டியிட வச்சு வெல்ல வச்சு அவர் தலைமையில இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிருவோம், அப்புறம் திருச்சி கிழக்குல அவரை போட்டியிட வைப்போம் அப்படிங்கிற நிலைக்கு திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை கட்டமைத்தது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன. இதனால் தான் அண்ணன் திருமாவளவன் நிலைப்பாடை அறிவிக்காமல் இழுத்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிறது தான் செய்தியா வந்தது. கடைசியில் இப்போ நியூஸ் 18க்கும் இப்போ 2 நாளா அண்ணன் திருமாவளவன் பேசும்போதும் இன்றைக்கு IUML தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் பேசும்போதும் சொல்றதுலேருந்து தெரியுது, இது 100 விழுக்காடு உண்மை. அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். யாரு பேசினாங்க, என்ன பேசினாங்கன்றது இன்னும் வெளியே சொல்லனாலும் காலகட்டம் அவங்க சொல்றது சரியா பொருந்தி வருது. அந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் திருமாவளவன் இழுத்து கொண்டே இருந்தாருங்கிறது தான் உண்மை. அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குதுன்னு உடனே எது அன்னைக்கு சரியான முடிவோ அதை எடுக்காமல் தள்ளி கொண்டே இருந்தாருங்கிறத பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட தலைமை, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எந்த அளவுல இருக்குங்கிறத நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டியது. இப்ப இது நடந்த காலகட்டத்திலேயே அதிமுகல ஒரு தரப்பினரை இழுத்து, ஏன்னா இதுல ஏதாவது சிக்கலாச்சுன்னா அதிமுக இருந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்க வச்சு அவங்கள அமைச்சராக்கலாம் அப்படிங்கிற வேலையில விஜய் தரப்பும் ஈடுபட்டது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், விஜயோடைய தாவேக்காவா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், IUML இருக்கட்டும், அரசியல்னா எவ்வளவு கேவலமானதுன்னு கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா இந்த முழு காணொலியும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இதுல விஜய் என்ன செஞ்சாரு, அதுல இருந்து கொஞ்சம் பேரை SP வேலுமணி, CV சண்முகம் இவர்கள் தலைமையில பிரிச்சு கொண்டு வந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். மூத்தவர்கள் நத்தம் விஸ்வநாதன் உட்பட எல்லாரும் இந்த ஏற்பாடுக்கு உடனிருந்து செய்து கொண்டிருந்தார்கள். அதை செய்து அதுல இருந்து 25 பேர் இவருக்கு ஆதரவாக வாக்கும் செலுத்தினார்கள். அதிமுக இப்ப 2ஆ பிளந்து நிக்குது. அவங்களோட நிலைமைகள் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அங்கிருந்த அவங்களுடைய அலுவல் நிலையிலான ஊடகங்கள்லாம் வந்து CV சண்முகம் தரப்பால முடக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப புதிதாக ஊடகங்களை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாமே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? விஜய். அவர் செய்த சூழ்ச்சி. அப்ப இந்த சூழ்ச்சி செய்யறதா அரசியல்ங்கிற ஒரு கட்டமைப்பை இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த 25 பேர் எதை நம்பி விஜய் கிட்ட போனாங்க, அமைச்சராக போறோம் அப்படின்னு நம்பிட்டு CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் எல்லாரும் போய் அவருக்காக பேசி சட்டமன்றத்திலேயே பேசி அவருக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தி அவர் இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அவரோட துணை நின்னாங்க. கடைசியில விஜய் யார் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிவிட்டார். அவர் யாருக்கும் நன்றியோடு இருந்ததில்லை. அவர் வாழ்க்கையில அவர் யாருக்கும் நன்றியோடு இருந்ததில்லை. அவர் ஆளாக்குன்னு அவங்க அப்பாவுக்குமே பெரிய அளவுக்கு நன்றியோடு இருந்ததில்லை. இன்னும் யாரெல்லாம் அவரை வளர்த்து விட்டாங்களோ நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றியே தனியாக ஒரு காணொலி செய்யணும்னு நினைச்சேன். ஆனால் மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியதால் கொஞ்ச நாள் ஆகட்டும், மக்கள் பார்க்கட்டும். ஏன்னா அவருடைய வரலாறை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் எப்படி செயல்பட்டுருக்காருன்னு பார்த்தா, நான் இப்போவும் சொல்கிறேன், அவர் மேலே எந்த காழ்ப்போட சொல்லலை, 100 விழுக்காடு யாருக்குமே அவர் நன்றியோடு இருந்ததில்லைங்கிறது தான் அவருடைய வரலாறு சொல்லுது. நிறைய செய்திகளை திரட்டி வச்சிருந்தேன். தேவைப்பட்டால் பின்னாடி ஒரு நாள் அதை பற்றி காணொலியாக பேசுவோம். இந்த நிலையில் அவரை நம்பி வந்த 25 பேரை நடுத்தருவில் விட்டுட்டு இப்போ IUMLக்கும் VCKவுக்கும் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அவங்க மட்டும் இருந்தாலே இவர் 5 ஆண்டுகளை ஓட்டி விட முடியும். அவங்க பின்வாங்கினாலும் கெட்ட பேர் அவங்களுக்கு தான். அவங்கள பின்வாங்க வச்சாங்கன்ற கெட்ட பேர் திமுகவுக்கும் போகும். திரும்ப தேர்தல் வந்தாலும் தான் வெல்ல முடியுங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டார். ஆனால் சூழ்ச்சியா அதிமுக கிட்ட இருந்து 25 பேரை அவங்களுடைய வாக்குகளை பெற்று பெரும்பான்மையை நிரூபிச்சாரு. இன்றைக்கு அவர்கள் நடுத்தரில் நிற்கிறாங்க. இன்னைக்கு கோவையில் நடந்த அந்த பாலியல் வன்புணர்வுக்கு SP வேலுமணி அவர்கள் விஜய் அவர்களை கண்டிக்கிறார். ஏன் இத்தனை நாள் பேசி கொண்டிருந்த நடைபெறலை, அவங்க நினைச்சது நடக்கலை, இன்றைக்கு அமைச்சரவை முழுமை பெற்று விட்டது, இதுக்கு மேலே அமைச்சர்கள் சேர்க்க முடியாது, அந்த நிலை வந்த பிறகு நமக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாதுன்னு தெரிந்த பிறகு விஜய் நம்மளை ஏமாற்றி விட்டார், சூழ்ச்சி செய்து விட்டார்னு புரிந்த பிறகு கோவையில் நடந்த வன்முறை பாலியல் வன்புணர்வுக்கு இன்றைக்கு SP வேலுமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், கண்டனம் தெரிவிக்கிறார். இவ்வளவு தாங்க இவங்களோட அரசியல். இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை மேம்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இந்த திமுக, இந்த அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவர்கள் எவ்வளவு அவதூறையும் கேவலங்களையும் அவிழ்த்து விட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலே சிந்திச்சு பார்த்தா புரியும். ஏன்னா அவங்க அதை விரும்பலை.
இங்கே இருக்கிற கார்ப்பரேட்டுகள் பெருமுதலாளிகளும் அதை விரும்பவில்லை. அப்போ எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் சரியாக செஞ்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆட்சி தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கு. அந்த ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறத மக்கள் பார்க்கணும். அந்த ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறவர் எந்த மாதிரி சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறாருங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். திமுக இப்படி தான் நடந்துக்கும். வாயில் ஒன்று பேசும், அந்த பக்கம் வேற ஒன்று செய்யும். இது தொடர்ச்சியாக அவங்க செஞ்சது தான். அதிமுகவுக்கு அந்தளவு கூட துப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தாவேக்கா பேசவும் செய்யாது, பெரிய அளவுக்கு சூழ்ச்சிகளை செய்யும்ன்றது தான் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் அரசியல் நமக்கு உணர்த்துவது. இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.